எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை தொடரும் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரம். எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யும் டேங்கர் லாரிக்கான அந்த ஒப்பந்தம் முடிந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் டெண்டர் கோரியிருந்தது. இந்த டெண்டர் நடைமுறைகளை முடிந்து பணிகள் ஒதுக்கும் வரை தற்போதைய ஒப்பந்தங்கள் 2025 அக்டோபர் வரையும் 2026 பிப்ரவரியும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. பெரும் தொகை முதலீடு செய்துள்ள டேங்கர் லாரிகளை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது என்பதனால ஒப்பந்த காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் ஒரு காலவரையற்ற அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரிதான் 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகள்ல டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடுகள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் அந்த புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தினால தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் மாதம் வரை நீட்டிக்க தயாராக இருப்பதும் இடைப்பட்ட காலத்தில் புதிய டெண்டர் நடைமுறைகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதை டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கங்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் வரை நீட்டிக்க உத்தரவிட்டுள்ளார். இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என டேங்கர் லாரி சங்கத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். இதனால் தற்போது அந்த டேங்கர் லாரி உரிமையாளர் அந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.